மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள் 4/5/2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். அதாவது சித்திரை பின்னேழு, வைகாசி முன்னேழும் வந்து அக்னி நட்சத்திரம் இருக்கும். ரொம்ப இதுதான் சொல்லுவாங்க. குரோதி வருடம் ஊருக்கு போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திருவாரூருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 கிரகப்பிரவேசம், அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு திருவாரூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் பதிவு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏகாதசி இன்றைக்கு வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி. சனிக்கிழமையே வருது, ஏகாதசியே வருது. ரொம்ப சிறப்பான ஒரு நாள். தியாஜிதம், மரண யோகம், சித்த யோகம், சர்வ ஏகாதசி. இன்னைக்கு சனிக்கிழமை வர்றதுனாலையும் இன்றைக்கு ஏகாதசி இருக்கிறதுனாலையும் சர்வ ஏகாதசி. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். கௌரி மாரியம்மன் திருவிழா. குச்சனூர் சனி பகவான் சிறப்பு அபிஷேகம். குச்சனூர் சனி பகவான் வந்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று சிறிய நகசு. சூரிய உதயம் வந்து 50:56, 5:58. மேஷ நாளிகை 1:25. திதி வந்து இன்றைக்கு ஏகாதசி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. வந்து ராகு காலம் வந்து 9 to 10:30, குளிகன் வந்து 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. பரிகாரம் வந்து தயிர். அறநெறியை மறந்து விடில் அழிவு ஒன்றே விளைவாகும். நாம் அறநெறியை மறந்துட்டோம்னாக்கா அழிவு ஒன்றே விளைவாகும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய். இன்றைய கிரக நிலவரம். ராசி பலன்: மேஷம் முயற்சி, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் அனுகூலம், சிம்மம் விவேகம், கன்னி புகழ், துலாம் இன்பம், விருச்சிகம் சாந்தம், தனுசு ஆதரவு, மகரம் உயர்வு, கும்பம் அமைதி, மீனம் நன்மை. சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இன்று வந்து சந்திராஷ்டமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து நாளைக்கு வந்து சுப முகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி. நாளைக்கு வந்து பிரதோஷம். நாளைக்கெல்லாம் பிரதோஷம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். அத்தனை தெய்வங்களும் அங்கே பிரதோஷ நேரத்தில் அந்த தெய்வங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க. சுப முகூர்த்த நாள். இன்று செடி கொடிகள் வைக்க ரொம்ப நல்ல நாளாம். நாளைக்கு வந்து திரையோதசி. திதி வந்து நாளைக்கு திதி துவயம். நாளைக்கு வந்து ரொம்ப நல்ல நாளுங்களாம். அப்புறம் 7ஆம் தேதி வந்து அமாவாசை. 7ஆம் தேதி வந்து அமாவாசை. அப்பா அம்மா, அதாவது அமாவாசைனாவே இறந்தவர்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு தான். அப்புறம் 8ஆம் தேதி வந்து கார்த்திகை விரதம், எஸ்டி காலம். அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை வந்து 10ஆம் தேதி வந்து அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமை வந்து வருது. 10ஆம் தேதி அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமையே வருது. ரொம்ப நல்ல நாள். நாம் வந்து தங்கம்தான் வாங்கணும்னு இல்லை, வந்து இப்போ சமீப காலமாக ஏற்பட்டது தான் இந்த அக்ஷய திருதியை. அன்றைக்கு ஒரு முடிஞ்சால் வாங்கலாம், 1 கிராமு 2 கிராம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அரிசி, பருப்பு, மஞ்சள் இந்த மாதிரி எது வாங்குறீங்களோ வாங்குங்க. அவ்வளோ ஒரு நல்ல நாள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். 12 பாகங்களில்
லக்ன அதிபதி நின்ற பாவங்கள். அதாவது லக்னாதிபதினாக்கா இப்போ மேஷ லக்னமாகட்டும், மேஷம், ரிஷப லக்னம், கன்னி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்ன அதிபதி, அந்தனோட லக்னத்தின் அதிபதி. இப்போ மேஷ லக்னம்னாக்கா இப்போ மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னத்துக்கு புதன், இந்த மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்ன அதிபதி நின்ற ஒரு இதை பார்க்கலாம். லக்ன அதிபதி 1ல் இருந்தால் என்ன? 1ல் இருந்தால் தோல்வி பயம் இல்லாதவர், நீண்ட ஆயுள், நல்ல உடற்கட்டு, புகழ், ஸ்திரபுத்தி ஆகியவை. 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன? அந்த லக்ன அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் லாபம், அறிவு, இன்பம், சமயப்பற்று, பேச்சுத்திறன், நல்ல கல்வி, போஜன சுகம், செல்வாக்கு உடையவர். லக்ன அதிபதி 3ல் இருந்தால் என்ன? வீரம், விவேகம், செல்வம், சுகம், கௌரவம், போக ஈச்சை, இளைய உடன்பிறப்புகள் மீது பாசம், மாசற்ற ஒரு அன்பு உண்டாகும். 4ல் இருந்தால் சுயநலம் மிகுதி, எப்போதும் இன்பம் அனுபவித்தல், வாகன யோகம், பிரயாண ஆர்வம் ஏற்படும். 5ல் இருந்தால் குழந்தைகளால் இன்பம், கௌரவம், புண்ணிய காரிய செயல், இரக்க சுபாவம், நியாயப்படி இருத்தல், அரசினர் பாராட்டுகள் போன்றவை. 6ல் இருந்தால் லக்ன அதிபதி 6ல் இருந்தால் உடலில் ஏதோனும் ஒரு நோய் தொந்தரவு இருந்து கொண்டே இருத்தல், கடனால் துக்கம், எதிரிகளால் அடிக்கடி தொல்லை, வீண் விரோதங்கள் ஏற்படும். 7ல் இருந்தால் சுகவாசி, மனைவிக்கு கட்டுப்படுவர், கலத்திர வகையில் சொத்துக்கள், அதிக நண்பர்கள், கூட்டுத் தொழில் ஆகியவை ஏற்படும். 8ல் இருந்தால் இனம் காண முடியாத நோய் தொந்தரவு, திருட்டுத்தனம், பெருஞ்சினம், சூதாடுதல், பிறர் மனைவியை நாடுதல், பிறரிடம் நிற்பது, அங்க குறைபாடு அடைதல். லக்ன அதிபதி 9ல் இருந்தால் அதிர்ஷ்டம், மக்களின் அன்பு, பக்தி, அறிவி, திறமையான பேச்சு, தர்ம குணம், தந்தை மேல் மிகுந்த பிரியம் போன்றவை ஏற்படும். 10ல் இருந்தால் தந்தை வழி இன்பம், அரச மரியாதை, 10ல் இருந்தால் தந்தை வழி இன்பம், அரச மரியாதை, சுயசீவனம், பிறரால் புகழப்பட, தன் இஷ்டப்படியான செயல், அடிமை ஜீவனத்தை விரும்பாமை, தலைமை பண்பு ஏற்படும். 11ல் இருந்தால் எதையும் லாப நோக்கத்தோடு பார்ப்பவர், லாபத்தை அடைபவர், வியாபார திறமை, மூத்த சகோதர பாசம், இளையதார தேசம் போன்றவை ஏற்படும். 12ல் இருந்தால் சோம்பல், உடல் வருந்தாமல் உண்ணுதல், பெருஞ்சினம், தீயவழி செலவீனங்கள், சூதாட்டம், திருடுதல், சுலபமாக எதையும் விரயம் செய்தல் போன்றவை ஏற்படும். இது லக்ன அதிபதி. அதாவது 12 பாவங்களில் இருந்தால் என்ன? பொதுவாகவே அடிப்படையாக எல்லாமே நமக்கு தேவை. அதை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவத்தின் அதிபதி லக்ன சுபராக இருந்தால், அவர் சுபபாவங்களில் இருந்தால் வலிமையோடும், லக்ன பாபராக இருக்கும் பொழுது, அசுப பலன்களில் இருக்கும் பொழுது வலிமையை இழந்தும் நிற்பது நன்று என்பதை மனதில் நாம் கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு இப்போ வரிசையாக வருது. நாளைக்கு பிரதோஷம், அட்சய திருதி வெள்ளிக்கிழமை வருது. மாதப்பிறப்பு புதன்கிழமை வருது. மாதப்பிறப்பு புதன்கிழமை வருது. அமாவாசை 7ஆம் தேதி வருகிறது. அதனால் அமாவாசை புதன்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை அமாவாசை, புதன்கிழமை மாதப்பிறப்பு. அதனால் ஒரே வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அளவு கடந்த வெயில். அதனால் ரொம்ப இதாக இருக்குது. எங்கள் வீடே பாருங்கள், ஓட்டு வீடு, இருக்க முடியல, காந்தலால் வெளியெல்லாம் அவ்வளோ ஒரு இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் திருவாரூர் தியாகராஜரை மட்டும் பார்த்தோம், வேறு எங்கேயும் போகல. நேராக ட்ரெயின் பிடிச்சி மாற்றி வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது. விடிய ஈரோட்டில் இறங்கி, ஈரோட்டிலேருந்து அப்புறம் மாற்றி வந்துட்டோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க அப்படியே பாப்பாவோட கோயம்புத்தூர் போயிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ரொம்ப ஒரு சிறப்பான அட்சய திருதியை நாள் வருது. ஆனால் தங்கம் விலை ரொம்ப ஓவராக இருக்குது. முடிந்தால் 1 கிராம் வாங்கி, அப்படி இல்லைன்னாக்கா உங்களால் முடிந்தது ஒரு வெள்ளியோ, இல்லைன்னாக்கா அரிசி, பருப்பு, மஞ்சள், பூ, எது இருக்கோ அதை வாங்குது. அதனால் அதே தான் வாங்கணுங்கிறது இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். 1000 என்னோட நிறைய பதிவுகள் இருக்குது, நீங்கள் பாருங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் கூட ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைன்னா கூட ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ், அளவு கடந்த வெயில், தாங்க முடியல. பாருங்கள், காய்ச்சி எடுத்து வெளியிலே போக முடியல. நீங்களும் எங்கேயும் வெளியில் போகாதீங்க, வெயிலினோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நான் அதையே சொன்னதையே பழங்கள், மோர் அது இதுன்னு எடுத்துக்கோங்க. உடம்பை பத்திரமா பாருங்கள். 6 மணிக்கு மேலே தான் இங்கெல்லாம் வெளியிலே வராங்க, அவ்வளோ இதாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.